Hi students, நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோடைய ப்ரோஸ் த ஃபஸ்ட் ஃப்ளைட் அந்த ப்ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோஸில் வந்து ஒரு யங் சீகல் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்டே இருந்து ஏன் தனியாக இருக்குது, ஸோ இந்த சேம் வே ஸோ அது ஏன் ஃப்ளை பண்ணலை பறக்கலை அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். த யங் சீகல் வாஸ் திங்கிங் தட் feathers was not supporting him. ஸோ அதாவது அதோடைய விங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு திங்க் பண்ணுது. Now move to the lesson. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த யங் சீகளுடைய மதர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வச்சு சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த சீகல் என்ன பண்ணுது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஸோ அவங்க மதர் சீகலை பார்த்து சவுண்டெல்லாம் எழுப்புது, கத்துது. ஸோ பதிலுக்கு அவங்க மதரும் என்ன பண்ணுறாங்க, இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் சம் சவுண்டு. Gaga, he cried, begging her to bring him over some food. ஸோ அதாவது அந்த யங் சீகல் என்ன பண்ணுது, அவங்க மதர்கிட்ட வந்து ரொம்ப பெக் பண்ணி கேட்குது. ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரியே கேட்குது. ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி. ஸோ ஸோ இதுவும் ஸ்க்ரீம் பண்ணுது, பதிலுக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. மாக்கிங்லி அப்படின்னாக்கா நடிக்கிறது, அதாவது நடிக்கிறதில்ல, அவங்க செய்கிற மாதிரியே நம்ம செஞ்சு காமிக்கிறது. But he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and flying across to him with it. ஸோ இது பண்ணுற இதனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தோன்னே அந்த மதர் சீகல் என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து பிக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வருது. ஸோ அக்ராஸ் தட், ஸோ அதை கிராஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her, and she flew across. ஸோ இந்த யங் சீகல் வந்து இட் வாஸ் ஃபீல் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மதர் சீகல் என்ன பண்ணுது, அந்த ஒரு குட்டி ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு பறந்து வருது. இதை பார்த்த உடனே இந்த யங் சீகல் எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட். ஸோ அந்த ராக் இருக்குல்ல, அந்த மலை, அதில் வந்து அதனுடைய ஃபீட்டை போட்டு டப் டப்னு அடிக்குது. ஏன்னா ஹாப்பி, சந்தோஷத்தை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தட் இட் வாஸ் டூயிங் லைக் திஸ். But when she was just opposite to him, abreast of a ridge, she halted, her legs hanging limp, her wings emotionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ இந்த மதர் சீகல் என்ன பண்ணுதுன்னா, ஸோ அந்த குட்டி சீகல் கிட்ட வரலை. ஸோ ஆப்போசிட் எட்ஜ், ஸோ அதாவது இந்த யங் சீகல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் எட்ஜ்னா விளிம்பு, அந்த விளிம்பில் வந்து உட்காந்துட்ருக்குது. ஸோ ஆனால் இதனுடைய பீக்கும் டச் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதர் சீகலுடைய பீக்கில் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபிஷ் இருக்குது. பட் ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், அதனுடைய விங்ஸ் எப்படி இருக்குன்னா, மூவே ஆகலை, அப்படியே நார்மலாக இருக்குது. ஸோ அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு மட்டும் அதனுடைய வாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் லெட்ஜில் வந்து உட்காந்துட்ருக்கு. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived at the fish. ஸோ ஹியர் இந்த யங் சீகல் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குது. பட் ஆனால் அவங்க மதர் சீகல் என்ன பண்ணலை, பக்கத்தில் வரவே இல்லை. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது திங்க் பண்ணுது, ஏன் வந்து நம்ம பக்கத்தில் வராமல் அங்கேயே இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணுது. பட் ஆனால் இது என்ன பண்ணுது, மேடட் பை ஹங்கர், ஸோ பசியால் அதுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது என்ன பண்ணுதான், ஹி டைவ்ட் அட் த ஃபிஷ். ஸோ அப்படி, அதாவது ஆப்போசிட் லெட்ஜில் உட்காந்துருக்கு இல்லையா, ஸோ நடுவில் என்ன தண்ணி போகுது, உடனே இது ஜம்ப் பண்ணி டைவ் அடித்து அவங்க மதர் சீகல் வாயில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுது. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upward. As he paused beneath her, he heard the swish of her wings. ஸோ ஹியர் அந்த ஃபிஷ்ஷுக்காக என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி டைவ் அடிக்குது இல்லையா. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா, வித் எ லவுட் ஸ்க்ரீம், ஸோ ஒரு ஸ்க்ரீமிங் சவுண்டு கேட்குது. ஹி ஃபெல் அவுட்வர்டு, ஸோ அதாவது அந்த இடையில பல்ல மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணுது. தென்
ஸோ அவங்களுக்கு இடையில இருந்த மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கீழே இப்போ மேலேருந்து கீழே விழக்குள்ள சைடில் என்ன இருக்காங்களோ தாண்டி எல்லாம் வந்து கீழே விழுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த யங்ஸுகள் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. ஸோ ஹியர் இந்த யங் சீகள் என்ன பண்ணுதுன்னா என்ன திங்க் பண்ணுதுன்னா அதனுடைய ஹார்ட் இருக்குல்ல ஸ்டுட் ஸ்டில், அதாவது என்னோடய இதயமே நின்று போயிடுச்சு போல் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது வரைக்கும் அது என்ன பண்ணலை, இட்ஸ் நாட் ஸ்டார்டட் ஃப்ளையிங். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் என்ன திங்க் பண்ணுது, நம்மளே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது பயந்துட்டோம் அப்படிலான்னா என்ன சொல்லுவோம், ஐயோ என் ஹார்ட்டே நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே யங் சீகள்னு சொல்லுது. He could hear anything but it only lost a moment. ஸோ ஹியர் அங்கே என்ன சவுண்டு கேட்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எதையுமே என்ன பண்ண முடியல, அதால் லிசன் பண்ண முடியல. ஏன்னா அது கீழே விழுந்துடுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா அது ரியலைஸ் பண்ணிடுது. The next moment he felt his wings spread outward. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த யங்ஸிகள் என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதோடய விங்ஸுகள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது அவுட்வேர்டு, அதாவது அதோடய விங்ஸ் வந்து விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The wind rushed against his breast feather, then under his stomach and against his wing. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது இல்லையா. ஸோ அதிலேருந்து அந்த ஏர் வந்து அதனுடைய விங்ஸில் ஸ்டொமக்கில் எல்லாமே படுறதை வந்து அது ஃபீல் பண்ணுது. He could feel the tip of his wings cutting through the air. ஸோ இப்போ யங்ஸிகள் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதனுடைய விங்ஸுடைய டிப் அந்த எண்ட் வந்து ஸோ அந்த ஏரை வந்து உடைச்சிட்டு பறக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. He was not falling headlong now. He was soaring gradually downward and upward. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flopped his wings once and he soared upward. ஸோ இப்போ வந்து சீகல் என்ன பண்ணுதுனாக்கா அது ஃப்ளாப் பண்ணிவிட்டு பறக்க ஆரம்பிக்குது. பட் அது வந்து கீழே விழலை. ஹி வாஸ் நாட் ஃபாலிங். தென் ஸோ அது வந்து கிராடுவலாக பறக்க ஆரம்பிக்குது அப் அண்ட் டவுன். ஸோ கொஞ்சம் மேலே போகிறது கீழே வர்றது, மேலே போகிறது கீழே வர்றது, அந்த மாதிரி பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு. ஸோ இப்போ வந்து யங்ஸிகளுக்கு வந்து பயமாக இல்லை, அந்த பயப்படுற அந்த ஃபீலே இல்லை. பட் ஆனால் அது என்ன ஃபீல் பண்ணுதுன்னா ஃபீல்ட் ஏ லிட்டில் டிஸி, அதாவது கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வர மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. He uttered a joyous scream and flopped them again. He soared high. He raised his breast and banked against the wind. So here யங்ஸிகள் வந்து நல்லா ஜாய்ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு ஃப்ளோ பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ இப்போ அது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ப்ரெஸ்ட்டை வந்து ஸோ ஏர் வருது இல்லையா அதுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா நெஞ்சை நிமித்தி நிற்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதோடைய ப்ரெஸ்ட்டை ரைஸ் பண்ணி நல்லா பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அகெயின்ஸ்ட் த விண்ட். His mother swooped for him. Her wings make a loud noise. He answered her with another scream. ஸோ ஹியர் இப்போ யங் சீகளுடைய மதர் கிட்ட வருது, வந்துட்டு அது ஒரு சவுண்டு ஒன்று க்ரியேட் பண்ணுது. உடனே யங் சீகள் என்ன பண்ணுது, பதிலுக்கும் இதுவும் ஸ்க்ரீம் பண்ணுது, கத்துது. ஸோ அந்த மாதிரி அவங்க மதருக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கு. பட் அவங்க மதர் சீகளுடைய விங்ஸ்லேருந்து மேக்கிங் ஏ லவுட் நாய்ஸ். ஸோ அவங்க மதர் சீகளுடைய விங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது படப்படன்னு அடிக்கிறது பறக்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸோ யங் சீகளை விட ரொம்ப அதிகமாக சவுண்டு எழுப்ப முடியுது, அந்த ஃப்ளாப்பிங் சவுண்டு. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sisters flying around him, soaring and diving. ஸோ அந்த ஃபாதர் சீகல் என்ன பண்ணுதுன்னா அதுவும் வந்து யங் சீகல் கிட்ட பக்கத்தில் வந்து ஸ்க்ரீம் பண்ணுது. அதாவது இந்த இடத்துல ஸ்க்ரீம்னா ஹாப்பியாக சந்தோஷத்தில் கத்துது. தென் அதனுடைய 2 brothers sisters இருக்காங்க இல்லையா, அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாப்பியில் வந்து ஸ்க்ரீம் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. அந்த யங்ஸிகளை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. Then he completely forget that he had not always been able to fly and commenced to dive and soar, streaking surely.
ஸோ ஹியர் இப்போ யங் சீகல் வந்து ஸோ தன்னால் பறக்க முடியாது, இது அதோடைய விங்ஸ் வந்து இட்ஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு திங்க் பண்ணிச்சு இல்லையா. அதையே என்ன பண்ணிடுச்சா டோட்டலாக இட் வாஸ் ஃபர்கெட் எவ்ரி திங். ஸோ எல்லாத்தையும் மறந்துடுச்சு. தென் இப்போ அது என்ன பண்ணுதுன்னா டைவ் அடிக்கிறதுக்கு ஸோ ஹாப்பியாக ஷேர்லிங் கத்திக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with a little ride moving over it. He turned his beak sideways and crowded amazingly. So here now இப்போ அந்த பேர்டு பறந்துட்டுருக்கு இல்லையா, எங்கன்னா நியர் சீக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணுதான் பறந்துட்டு இருக்கு. தென் ஸோ அந்த சி இங்கே என்ன பர்சனிஃபை பண்ணியிருக்காங்கன்னா க்ரீன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர்டு பறந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அதாவது பெனித்த பேர்டு வந்து அந்த க்ரீன் சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதனுடைய பீக் இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு போய் அந்த தண்ணியில் நனைக்கலாம் அப்படின்னு பார்க்குது. His parent and his brother and sister had landed on the green floor in front of him. They were beckoning to him, calling cheerily. ஸோ யங் சீகலுடைய மதர், ஃபாதர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்க ஸோ அந்த க்ரீன் சீ இருக்கு இல்லையா அது மேலே ஜஸ்ட் தே வர் ஸ்டாண்டிங். ஸோ இதை பார்த்த உடனே ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த யங் சீகல் திங்க் பண்ணுது. He dropped his leg to stand on the green sea. His legs soaked into it. He screamed with fear and attempted to rise again, flopping his wings. ஸோ இப்போது அதாவது இந்த யங் சீகல் என்ன பண்ணுதுன்னா இதுவும் வந்து அந்த க்ரீன் சீயை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அதனுடைய லெக் இருக்கு இல்லையா அது வந்து தண்ணிக்குள்ளே விடுது. உடனே என்ன ஆகிடுது, அதனுடைய லெக் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுது. தென் இட் வாஸ் ஸ்க்ரீமிங். ஸோ உடனே இது பயத்தில் என்ன பண்ணுது, பயங்கரமாக கத்துது, ஐயோ நம்ம தண்ணியில் மூழ்கிடுவோம் போல் அப்படின்ற ஒரு பயத்தில். பட் ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா அதாவது விங்ஸை ஃப்ளாப் பண்ணி நம்ம அடித்து பறந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. He was tired and weak with hunger and he could not rise exhausted by the strange exercise. ஸோ அந்த யங் சீகல் ஏற்கனவே சாப்பிடாம இருந்துச்சு இல்லையா, அதனால் அது டயர்டாக இருக்குது. ஸோ அந்த தண்ணியிலேருந்து அது கால் உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, எந்திரிச்சு பறக்க முடியல பிகாஸ் இட் வாஸ் வீக். His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. ஸோ ஹியர் அதனுடைய கால் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, பட் ஸோ இதனுடைய பெல்லி எப்படி இருக்குன்னா டச்சிங் இன்டு சி. ஸோ அந்த சீயை டச் பண்ணுற மாதிரி அந்த பெல்லி இருக்குது அதோடைய வயிறு. பட் ஹீ sank no further. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே இது என்ன பண்ணாது, அந்த தண்ணிக்குள்ளே மூழ்காது. He was floating on it and around him his family and screaming praising him and their beak were offering him a scrap of dog fish. ஸோ ஹியர் ஸோ உடனே இதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ உடனே இதை ப்ரைஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீம் பண்ணுறாங்க, கத்திக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி வராங்க. அதாவது இந்த மாதிரி யங் சீகல் பறக்க கற்றுக்குச்சு அப்படின்ற மாதிரியே அவங்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு சுற்றி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வரைக்கும் அது எதுவுமே சாப்பிடல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷோடைய நேம் என்னன்னு பார்த்தோன்னா டாக் ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சாப்பிட. He had made his first flight. ஸோ இதுதான் நம்ம யங் சீகலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்.